வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை அறிவு கொண்டு, வாசிப்பு கொண்டு, நேசிப்பு கொண்டு, சக மனிதர்கள் மீது அன்பு கொண்டு சிந்தித்தலின் மூலமாக இந்த வாழ்க்கையை இனிய நாளாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொன்னான். சார், நான் காலேஜ் படிக்கிறப்ப என் கூட சுதர்சன் ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருந்தான். அந்த பையன்கிட்ட வாடா கோயிலுக்கு போயிட்டு வருவோன்னு ஒரு நாள் கூப்பிட்டேன். அந்த பையன் சொன்ன விஷயம், நான் சாமி கும்பிட்றதை விட்டேன்டான்னா. ஏன்பா அப்படின்னு. நான் 10வது படிக்கும்போது ஃபுட்பால் மேட்ச்சில் ஜெயிக்கணும்னு நான் சாமிக்கிட்ட கேட்டேன். அன்னைக்கு தோத்துட்டோம், அதுலேருந்து எனக்கு நம்பிக்கையே போச்சு. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய காலேஜில் உனக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு, அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க, உனக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிருக்கு, இது எல்லாமே இறைவனுடைய பெரிய செயல் தானப்பா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே இறைவனுடைய செயல் தானப்பா. நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, இவ்வளோ துணிமணி கிடைக்குது, இது எல்லாத்தையும் விட்டோம். எது கிடைக்கலையோ அதை ஒரு பிரதானமாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன். இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், இந்த இயற்கை என்ன தெரியுமா பண்ணும், நம்ம கேட்குறத விட நமக்கு அதிகமானதாகத்தான் கொடுக்கறது, நமக்குத்தான் அது புரியவில்லை. 3 மரம் உட்காந்து பேசிச்சு. 3 மரம் தான் என்ன ஆகணும், ஒரு மரமும் என்ன ஆகணும்னு 3 மரம் பேசுது. இப்போ மரம் சொல்லிச்சான், நான் இந்த வைரங்கள்லாம் வைப்பாங்கல்ல, வைரங்களை பத்திரம் வச்சக்கூடிய வைர பெட்டியாக, அந்த வைரங்களை பாதுகாக்கக்கூடிய பெட்டியாக மாறணும் அப்படின்னு முதல் மரம் சொல்லியிருக்கு. 2வது மரம் சொல்லியிருக்கு, நான் இந்த படகாக மாறணும், எல்லாரையும் கரை சேர்க்கக்கூடிய படகாக மாறணும், இங்கிருந்து அங்கே கரை சேர்க்குறாங்கல்ல அந்த படகாக மாறணும். 3வது மரம் சொல்லிச்சு, என்னை இந்த கடவுளுடைய சிலையெல்லாம் உட்கார வைப்பாங்கல்ல, கடவுளுடைய சிலை வைப்பாங்கல்ல அந்த மரப்பலகையாக நான் மாறணும். 3 மரமும் இதை தன்னுடைய ஆசையாக இறைவனை நோக்கி சொல்லு. நான் ஒரு கடவுளை சிலையை வைக்கக்கூடிய மரப்பலகையாக மாறணும், நான் வைரம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியாக மாறணும், நான் படகா மாறணும், இப்படிலாம் வேண்டுதல் வச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி வந்தான். 3 மரங்களும் வெட்டப்பட்டுச்சு. 3 மரங்கள் வெட்டப்பட்டு இந்த மரம் இருக்குல்ல அதை தொட்டில் செஞ்சாங்க. தொட்டிலாக, குழந்தைகள் இருக்கக்கூடிய தொட்டில். 2வது மரம் இருக்குல்ல அதை ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் உட்காரக்கூடிய நாற்காலியாக மாறிச்சு. இந்த 3வது மரம் இருக்குல்ல, இந்த 3வது மரத்தை சிலுவையாக செஞ்சாங்க. இப்போ இந்த 3 மரத்துக்கும் பயங்கரமான ஒரு கோவம் வந்துச்சு. பயங்கரமான கோவம் முதல் மரம் கேட்டனா, நான் வைரம் வைக்கக்கூடிய பெட்டியாக தானே மாறணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ என்னப்பா என்னை தொட்டிலா பண்ணி வச்சிருக்க. இறைவனுடைய குரல் கேட்டது, அமைதியாக நாள் வரும். 2வது மரம் கேட்டுச்சு, நீ என்னப்பா நாற்காலி பண்ணி வச்சிருக்க, நீ நாற்காலியா, நான் அவன்கிட்ட நாற்காலியாக, நான் படகாகத்தானே ஆகணும்னு கேட்டேன். அமைதியாக உனக்கான நேரம் வரும். இந்த மரம் கேட்டுச்சு, நான் இறைவன் அமரக்கூடிய இடமாகல இருக்கணும்னே, என்னைய சிலுவையா, அமைதியாக இரு, உனக்கான நாள் வரும். ஒரு நாள் என்ன தெரியுமா சார் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எடுத்துட்டு அந்த தொட்டிலில் போட்டாங்க. அந்த தொட்டிலா இருந்த மரத்துக்கு புரிஞ்சது, எத்தனை வைரங்கள் நம் மீது இருந்தாலும் கூட இந்த குழந்தை என்கிற அந்த வைரத்துக்கு நிகராக இன்னொரு வைரம் வரவே வராது. வைரத்திலெல்லாம் உயர்ந்த வைரமான குழந்தையை தாங்கக்கூடிய தன்மையை நம்ம கொடுத்துருக்காங்கப்பா. இந்த உலகத்துல நம்ம இனிமே எத்தனை குழந்தைகளை நம்ம தாங்க போறோம், இதுக்கு மேல ஒரு வைரம் வந்துருமான்றது முதல் மரத்துக்கு புரிஞ்சது. 2வது மரத்துக்கு நாற்காலி செஞ்சாங்கல்ல, அந்த மரத்தை எங்க வச்சாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஆசிரியர் உட்காரக்கூடிய அந்த சேராக வச்சாங்க. அதில் ஆசிரியர் உட்கார்ந்தாரு, அத்தனை பேர்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தார். அப்பொழுதுதான் இந்த நாற்காலியான மரத்துக்கு புரிஞ்சது, நாம படகா மாறி ஒரு 4 பேரை கரை சேர்க்கணும்னு நினைச்சோம். ஆனால் இந்த சேரா மாறின உடனே, அதில் ஒரு ஆசிரியர் உட்கார்ந்த உடனே தினமும் 4000 பேரை கரை சேர்க்கக்கூடிய ஒரு நாற்காலியாக மாறியிருக்கோம். ஆசிரியர் அமரக்கூடிய நாற்காலியாக மாறியிருக்கோம். எத்தனை பேர் வாழ்க்கையில் கரை சேர்றாங்க. 3வது அந்த சிலுவையாக மாறியதில்லை, அந்த மரத்தில் ஒரு தேவதூதனுடைய சிலை அறையப்பட்டது. தான் இறைவனை சுமக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த மரமும் பெற்றதுன்னு அற்புதமான ஒரு கதை பைபிளில் போகும். இது என்ன, இந்த சாரம் என்னப்பா, நாம் கேட்பதை விட இந்த உலகம் அதிகமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, நமக்குத்தான் அது புரிய வருது. சார், ஒரு துறவி காட்டுக்குள்ளே போனார். ரொம்ப பசிச்சுது. மேலே பார்த்தா, ரொம்ப பசிக்குதே, ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னாரு. ஒரு மரத்துலேருந்து ஒரு கொய்யா டக்குன்னு கீழே விழுந்துச்சு. இறைவா ரொம்ப நன்றி அப்படின்னு அதை சாப்பிட்டார். பக்கத்தில் பார்த்தா 2-3 கொய்யாக்கா கீழே கிடந்துச்சு. அது 2-3 எடுத்து பையில போட்டார். இப்போ மேலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு. என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு என்ன தெரியுமா அர்த்தம், இந்த வேலை நீ கேட்டோடனே உனக்கு ஒரு கொய்யாக்கா கொடுத்தேன்ல, ஒரு சாப்பாடு கொடுத்தேன்ல, அடுத்த வேலைக்கு நான் கொடுக்க மாட்டேனப்பா, எடுத்து பையில போட்டு வச்சுக்கிற, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துதான். அப்படி இந்த இயற்கையின் மீது நம்பி போகிறோம்ல சார், இயற்கையை நம்பணும், இறைவனை நம்பணுமே தவிர நம்ம என்ன பண்ணிடுறோம், தாடி வச்சு யாராவது உத்திராட்சி மாலையை போட்டு காவியில் வந்தால் காலில் போய் விழுந்துடுறானே சார்.
ஏதாவது ஒன்று நான் உன் வாழ்க்கைக்கு மாற்றி தரேன்னு ஒரு ஜோசியர் சொன்னால் போய் உட்காந்துடுறானே. அதனால தான் கண்ணதாசனை எழுதினார், திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான், சீட்டாடு மனிதனும் சீட்டை புரட்ட முன் சிவனை நினைக்கின்றான், முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்த பின் முதல்வனை வணங்குகின்றான், முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முருகனை வணங்குகின்றாள், வருடுவார் கைக்கெல்லாம் வருடுகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உண்மையேன்னு எழுதியிருப்பார். ஏமாத்துறவங்க தானே போய் நம்புறா நம்ம. சார், முல்லா கதைகளில் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கும். முல்லா என்ன பண்ணுறாரு, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரு பானை கேட்டார், பானை கொடுப்பான். அவனும் கொடுத்தான். ஒரு வாரம் ஆச்சு, அப்புறம் ஒரு 15 நாள் ஆச்சு. வந்து கொடுத்த பானை எங்கன்னு கேட்டோன்னா, ஐயோ இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, உன் பானை பிரசவமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் தான் பிரசவம் பார்த்தேன், இந்தா அப்படின்னு ஒரு பெரிய பானையையும் ஒரு குட்டி பானையும் கொடுத்தாரு. அவனுக்கு ஆச்சரியம், வாங்கினவனுக்கு ஆச்சரியம், ஆகா ஒரு பெரிய பானையும் ஒரு குட்டி பானையும், பானைக்கு எங்கேயாவது பிரசவமாக இருக்கும், ஏதோ குட்டி பானை கிடைக்குதுன்னு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ முல்லா போனார். அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப அவன்கிட்டே போய், எப்போ இன்னொரு பானை தேவைப்படுதுப்பா, பானை கொடு. இவன் யோசிச்சான், போன தடவை இந்த பானை கொடுத்துக்கு இன்னொரு குட்டி பானை கொடுத்தான், இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பெரிய பானையாக கொடுப்போன்னு பெரிய பானையை எடுத்து கொடுத்தான் இரவலுக்கு. 1 மாதம் ஆச்சு சார், 1.5 மாதம் ஆச்சு சார், 2 மாதம் ஆச்சு சார், பானையை தரவே இல்லை இந்த மனுஷன். இப்போ வந்தான், ஏன்ப்பா அவன்கிட்ட தான் பெரிய பானை ஒன்று கொடுத்தேனே, அது எங்கே, கொடுக்கவே இல்லை, அது எங்கே? இவன் சொன்னால், முல்லா சொன்னார், உன் பானைக்கு பிரசவ வலி இருந்துச்சா? கர்ப்பமாக இருந்துச்சா? ஆமாம் ஆமாம். பிரசவ வலி வந்துச்சு? ஆமாம். பிரசவம் ஆகும்னு நினச்சோம், ஆனால் பிரசவத்தில் உன் பானை செத்து போயிடுச்சு. பிரசவத்தில் பானை செத்து போச்சா? இந்த பிரசவத்தில் எப்படியா பானை சாகும்னு முல்லா கேட்டார். பிரசவத்தில் உனக்கு ஒரு பானை குட்டி போட்டுச்சுன்றது மட்டும் நம்பினேன், பிரசவத்தில் பானை சாகுன்னா நம்ப மாட்டியா, போலாம் நிறுத்தி விட்டார். இப்படி தான் சார் பல பேர்கிட்ட நம்ம போய் ஏமாந்துட்டு இருக்கோம். மொதல் தடவை ஏதாவது சின்னதாக பலன் கிடச்சிருச்சுன்றதுக்காக மறுபடியும் அவங்ககிட்டயே போய் திரும்பவும் ஏமாந்துக்கிட்டே வரோம். தெரிந்தே ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்ப வேண்டியது இயற்கையையும் இறைவனையும் தானே தவிர வேஷம் போடக்கூடிய மனிதர்களை அல்ல. தாடிகள் எல்லாம் தாகூரா, வேஷங்கள் எல்லாம் பாரதியா, வேஷத்தை கண்டு ஏமாறாதே தோளானார். அப்படியாக இயற்கையை நம்பும்போது, இறைவனை நம்பும்போது, இந்த நாளை நம்பும்போது, இந்த நாள் இனிய நாள் தான். நன்றி.